உப்பு வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். ஒரு மாங்காய்க்கு எவ்வளோ உப்பு அவ்வளோ சேர்த்துக்கிட்டா ரொம்பவும் உப்பு போட வேண்டாம். இது வந்து 2 நாளைக்கு தான் இருக்கும். அப்புறம் வந்து கெட்டு போயிடும். இது வந்து அன்னைக்கு இப்போ 2 நாளைக்கு வச்சு சாப்பிடலாம். ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் போடுவேன். சிம்பிளாக அந்த பச்சடி வந்து ரெடி ஆகிடும். சாம்பார், தயிர் சாதம் இதுகளுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு விதமான பச்சடி செய்வாங்க. இங்கே வந்து இது மதுரையில் வந்து நாங்கள் இப்படி செய்வோம். நீங்கள் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். இந்த உளுந்தையும் இந்த மிளகாயும் கொஞ்சோண்டு எண்ணெயில் லேசாக அந்த சட்னிக்கு வறுக்கிறது மாதிரி வறுத்து நான் மிக்சியில் ஏற்கனவே நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன். உளுந்து மிளகாய் இப்போ வந்து அதையும் போட்டுக்கிடுவோம். காரம் உங்களுக்கு கூடுதலாக தேவைன்னா மிளகாய் அதிகமாக வச்சுக்கலாம். அடுப்பு வந்து கொஞ்சம் சிம்லேயே வச்சுக்கோங்க. கேஸ் சிம்லேயே இருந்தால் தான் கொஞ்சம் கரிச்சு போகாது. எடுக்காதீங்கடா. இது வந்து நல்லெண்ணெய் வந்து கொஞ்சம் நல்லா 50 ml கூடுதலாகவே சேர்த்துருக்கேன். நல்லா எண்ணெய் உங்களுக்கு ப்ரெஷர்வேட்டிவ். இதில் வந்து நல்லா எண்ணெய் நல்லா ஆயிடுச்சு தான் 3 நாளைக்கு கூட நல்லா வச்சு சூடு பண்ணி சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து இந்த வெந்தயமும் கடுகும் ஏற்கனவே நான் வறுத்து பொடி பண்ணி ஒரு பாட்டிலில் வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் அளவு இந்த மாதிரி அந்த மாங்காய்க்கு வந்து இது போடணும். வெந்தயம் போடணும். இந்த வெந்தய பொடி தான் நான் போடுறேன். நீங்களும் அந்த மாதிரி வெந்தயம், கடுகு, புளியாக இருக்க நேரம் வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா புளியோதரை இந்த மாதிரி தொக்கு வகைகள் இந்த மாதிரி செய்யும்போது பொடியாக ஒரு ஸ்பூன் வந்து போட்டுக்கலாம். இந்த வெந்தயம் போட்டோடனே வாசனையாக இருக்குது. இது நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாங்காய் ஒரு மாதிரி குழப்பு இல்லாமல் நல்லா இருக்கும். அஞ்சு நிமிஷம் போதும். 5 நிமிஷத்துலேயே இந்த பச்சடி வந்து ரெடி ஆகிடும். இது வந்து ஒரு ஸ்பூன் நாட்டு சர்க்கரை 2 ஸ்பூன் நான் போடுறேன். ரொம்ப நல்லாயிருக்கும். நாட்டு சர்க்கரை வெல்லம் நுணுக்கி கூட சேர்க்கலாம். நான் 2 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை லாஸ்ட்டில் சேர்த்துக்கிறேன். அவ்வளவுதான். 5 நிமிஷத்துல ரெடி ஆயிடும். சுவையான மாங்காய் பச்சடி இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம்.